வாழ்க்கையை வந்து புரட்டி போடுறாருன்னு சொல்லலாம். இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேட் வாசலில் ஆசான் உட்காந்துட்ருக்காரு. ஓகே உட்காந்து பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்த ஊரை விட்டு இந்த ஊரில் இந்த நாட்டை விட்டே போகிறதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடச்சி ரொம்ப குடும்ப சூழ்நிலை வேறு மாதிரி, வாழ்க்கை சூழ்நிலை வேறு மாதிரி ரொம்ப ஒரு உச்சகட்டமாக இருந்தது. சொல்லக்கூட முடியாத சூழ்நிலை. அதாவது அழுது தான் டெய்லி படுத்துகிற ஒரு காலங்கள். அழாமல் நான் படுத்ததான் ஒரு நாள் கூட கிடையாது. இங்கே வந்து ஆசானை பார்த்து இந்த ஒரு வருட காலங்களில் எல்லாமே மாறி இருக்கு. இன்றைக்கி நிறைஞ்சிட்டு மட்டும் தான் இருக்குது. ஒரு நாள் நிறைவாக தான் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு நாள் மேஜிக் தான், ஒரு நொடியும் மேஜிக் தான். எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கு. இதை வந்து எப்படி சின்ன சின்ன உதாரணம் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் சொல்ல போனேன்னா, ஃபஸ்ட்டு பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சகட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து கேட்டும் சரி கேட்காம சரி தன்னால் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமா இருந்தது. ரெண்டாவது, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான சூழலே இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா, அது வார்த்தையில் விவரிக்க முடியல, அப்படி இருக்குது. எல்லாமே சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே காரணம் யாருன்னா ஒரே விஷயம்தான். ஃபஸ்ட்டு விஷயம் குரு அருள். ரெண்டாவது இறைவன் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது தெரியல. வார்த்தையால் சொல்லிட்டு அது முடிஞ்சிருமா அப்படின்றதுலாம் கிடையாது. இது வார்த்தையே கிடையாது, அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆசனை தான் நம்ம நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தெளிவை வந்து கொடுத்ததுக்கு. நீங்கள் கேள்வி எழுத சொன்னாங்க, கேள்வி எழுத தெரியல. அதுக்கு போல் ஆசனை ஒரு விஷயம் எழுதி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ரெண்டாவது, ட்ரீட்மெண்ட் வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சந்திக்கிறோம். எல்லாமே சரியாக இருக்குது. இது குறிப்பாக ஒருத்தர் வந்து நான் குறிப்பிடணும். கடை வந்து இடிச்சுட்டாங்க. அது வந்து வெல்டர் ஒருத்தர் வந்துருந்தார். அவர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் ரெகுலராக குடிக்கிறவர் எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட குடிக்காமல் இருந்ததே கிடையாது. அவர் குடிச்சிட்டு மட்டும் தான் வேலை செய்கிறவர். கிட்டத்தட்ட ஒரு அவசரமாக வேலையை முடிச்சு கொடுக்கணும். ஆனால் ஒரு 15 நாள் அவர் வரவே இல்லை. டெய்லி நடக்க வேண்டிய வேலை ஒரு 15 நாள் நின்று போச்சுன்னா நான் விட்டுட்டேன். சரி, நடக்குமோ நடக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுட்டேன். ஒரு நாள் வந்தார். அவரே ஃபோன் பண்ணார். வேறு ஒரு சரி ஒரு கடத்தை ஒரு வேறு ஒரு ஆள் செட் பண்ணலான்னு சொல்லி செட் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் கரெக்டாக அன்றைக்கி நைட்டு அவர் ஃபோன் அடிக்கிறார். அடுத்த நாள் காலையில் வேறு ஒரு ஆள் வர போகிறாங்க. பட் அவர் அன்றைக்கி நைட்டு ஃபோன் அடிக்கிறார். ஐயா, நான் வந்து வேலை செய்ய போகிறேன். அப்படியா, சரி. இவர் எப்படி இது பண்ணுறாரு. ஆனால் வேறு ஒரு செட் பண்ண ஆள் அவரே வரல. இவர் வந்துட்டார். வேலையை எடுத்துகிட்டு போனவர் வந்துட்டார். வந்துட்டு இல்லைங்கய்யா, நான் இது மாதிரி ரெகுலராக கொடுங்க. சரிங்க அப்படின்னா சரியாயிடும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வாடகை குடிக்காமல் ஒரு இரவு படுத்ததில்லை. ஆனால் சரியாயிடுன்னு சொன்ன அந்த ஒரு நாள் வந்து இந்த வரையும் குடிக்காமல் தான் இருக்கார். போன ஒரு 5 நாளுக்கு முன்னாடி அவர் மனைவியோடு வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. அந்த நன்றி அது இறைவனுக்கு மட்டும்தான் சாரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம எதுவும் தேட வேண்டாம். தயவு செஞ்சு என்னோட முதல் விஷயமா தான், எதையும் தேடாதீங்க. தன்னால் நடக்கும். அவங்க மேலே நம்பிக்கை மட்டும் வைக்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். எல்லா சூழ்நிலையும் வரும். பாசங்கிட்ட கடைசியாக ஒன்று சொன்னார், போட்டி போராட்டம். கண்டிப்பாக உண்மை தான். போட்டி போராட்டம் அந்த என்னென்ன உருக்கலைச்சிரும் ஒரு லெவலில். அந்த நேரத்தில் இறைவன் நீ பார்த்துக்கன்னு சொன்னால் போதும், கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாத்துக்கும் நன்றி. நம்புங்க, நடக்கும்.